119வது சங்கீதம் 72வது வசனம் இப்படியாக சொல்கிறது, அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். ஏசப்பா நமக்கு எழுதி கொடுத்த இந்த வேதத்தின் பிரமாணமும் கட்டளைகளும் அவருடைய சாட்சிகளும் வாக்குத்தத்தங்களும் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்கிற பொன் வெள்ளியை பார்க்கிலும் விலையேறப்பட்டது. இந்த உலகத்துல இருக்கிற இந்த பொன் வெள்ளி ஆஸ்திகள் எல்லாமே ஒரு டெம்பரரி தான். ஆனா ஆண்டவர் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிற இந்த வேதம் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு நிலையானது. இதுல இருக்கிற ஒரு வார்த்தை கூட மாறாது. ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னா அதை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில செய்யாம இருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்ல, நம்ம கஷ்டப்படும் போது இந்த வேதத்துல இருக்கிற ஒவ்வொரு வசனங்களும் நமக்கு ஆறுதல் படுத்தும். இன்னும் நமக்கு ஞானத்தையும் அறிவையும் விவேகத்தையும் இது நமக்கு தரும். இன்னும் இந்த வேதாகத்தை படிக்கும்போது இந்த உலகத்துல நம்ம எப்படி வாழணுங்கிற ஒரு ஞானத்தையும் இந்த வேதாகமும் நமக்கு தரும். இந்த உலகத்துல நம்ம பார்க்குற ஒண்ணுமே நமக்கு ஒரு நிலையான சந்தோஷத்தை தராது. ஆனா இந்த வேதாகமத்தை படிக்க படிக்க நமக்குள்ளாடி சந்தோஷம் சமாதானம் உண்டாகும். நமக்கு ரட்சிப்பின் வழியை, ஒரு பாதுகாப்பின் வழியை இந்த வேதம் நமக்கு காட்டும். என்னதான் இந்த உலகத்துல எவ்வளோ காசு கொடுத்து திங்ஸ் வாங்கி வச்சாலும் அதுல கிடைக்காத நிம்மதியும் சந்தோஷமும் இந்த வேதம் நமக்கு தரும். இது வரைக்கும் இந்த வேதத்தின் மகத்துவங்களை நீங்க உணராம இருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய வேதாகமத்தை எடுத்து வாசிங்க. அதன் வழியா ஏசப்பா அவங்க கூட பேசுவாரு. ஏசப்பா உங்களை ஆசீர்வதிப்பாராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.